தோழர்களே, இங்கு உரையாற்ற இருக்கின்ற கீதா அவர்களே, மேனாள் நீதிபதி ஐயா ஹரி பரந்தாமன் அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கின்ற மோகன், இதில் உரையாற்றி சிறப்பித்திருக்கிற சாலமன் டி ரத்மினி ஆகியோருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போது நம்ம பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு நிகழ்வு 2010ஆம் ஆண்டிலே இதே மாதிரியான ஒரு கொதிநிலைக்கு இருந்தது. அப்போ யூபிஏ கவர்மெண்ட், யூபிஏ 2 சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் இதே வனப்பகுதிகளில் சத்தீஸ்கர், மாதிரி ஒடிஷா, கொஞ்சம் மகாராஷ்டிரா, இந்த பக்கம் தெலுங்கானா, இதெல்லாம் ஜார்க்கண்ட், இதெல்லாம் இணைக்கிற இந்த வனப்பகுதி. தத்தர் அவர்களோடு நாங்கள் ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இங்க தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் செய்வதற்காக வந்திருந்த போது அப்போ உரையாடிட்டு இருந்த நேரத்தில் சொன்னார், நாங்கள் ஆந்திராவில் காட்டுக்குள்ளார் நோய்ங்கன்னா அஸ்ஸாம் வரைக்கும் போயிடுவேன் காட்டுக்குள்ளாரியே அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியான வனப்பகுதி என்பது அன்றைக்கு இந்த பிரச்சனையை இதை விட இன்னும் வலுவாக பேசுகிற ஒரு நிலை இருந்தது. இந்த 15 ஆண்டுகளில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போயிருப்பதை பார்க்கிறோம். இதில் குறிப்பாக மனித உரிமை இயக்கங்கள் அவர்களுடைய பணிகளும் இன்னைக்கு பல விதங்களில் முடக்கப்பட்டு, பல தடைகள் போடப்பட்டு, மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் அர்பன் நக்சல்ஸ் என்ற பெயரில் கைது செய்யப்பட்டு, இப்படி சிறுக சிறுக அவர்கள் மீது ஏவப்பட்ட அந்த அடக்குமுறை என்பது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடக்கும்போது அதற்காக குரல் எழுப்பக்கூடியவர்கள் அந்த எண்ணிக்கை குறைந்து போயிருக்கிறது. எனக்கு குறிப்பா 2010 எழுத்தாளர் அருந்ததி ராய் வலுவாக இதை பற்றி பேசக்கூடியவராக இருந்தார். அதனால் அவர் கடுமையான விமர்சனங்களுக்கும் தாக்குதல்களுக்கும் வழக்குகளுக்கும் ஆளானார். இந்த 15 ஆண்டுகள்ல ஆளுகிற ஆட்சி கட்சி மாறி இருக்கிறது. ஆனால் அவருடைய அந்த பொருளாதார கொள்கையில ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. அண்மையில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த நேஷனல் காங்கிரஸ்ல சொல்லப்பட்டது போல ஒரு தாராளவாத பொருளாதார கொள்கை அதை பின்பற்றுவதில் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அந்த மாதிரியான கொள்கையை முன்னெடுக்கும் போது இந்த அடக்குமுறைகள்லாம் அதனுடைய உப விளைவுகளாக இருப்பதை பார்த்தோம். நம்ம டீட்டெயில்ஸ் உள்ளார போனோம்னா அது நிறைய இந்த நம்ம மோகன் அவர்கள் சுட்டி காட்டியது போல சோனி சோரியுடைய இன்டர்வியூஸ் அல்லது மீனா கந்தசாமி தான் அந்த இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் பண்ணல, இல்லை இன்னொரு கட்டுரையும் இந்த இப்போது வந்திருக்கிறது அப்படின்னு அதை பற்றி எழுதியிருக்காங்க. இதிலெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. இன்னும் பல பத்திரிகைகளில் வந்த செய்திகளில் இந்த விவரங்கள் இருக்கிறது. எப்படி அங்கே தாது பொருட்கள் அதனுடைய வளம், அதை எடுப்பதற்காக கார்பரேட்டுகள் அவர்களோடு ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் செய்து கொண்டிருக்கும் ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தின் விளைவாக அங்கே இருக்கிற மக்களை அகற்ற வேண்டிய தேவை, இதெல்லாம் தொடர்ந்து அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. 2010 நடந்தது, 2025 அது நடக்கிறது. அன்றைக்கு ஆபரேஷன் கிரீன் ஹண்ட் என்ற பெயர்ல
இந்த வேட்டை நடத்தப்பட்டது என்றால் இன்றைக்கு ஆபரேஷன் கதர் என்கிற ஒரு பெயர். அவ்வளவுதான், வேறுபாடு ஒன்றும் அதிகம் இல்லை. ஆனால் என்ன களத்தில் என்ன வேறுபாடு இருக்கிறது என்றால் இதற்கான ஆதரவு குரல் என்பது குறைந்து போயிருக்கிறது. தெலுங்கானாவில் இன்றைக்கு கொஞ்சம் இது வலுவாக பேசப்படுகிறது. ஏன்னா அமைச்சராக இருக்கிற சீதத்தா அவர்கள் ஏற்கனவே மாதிரியான ஒரு போராளி இயக்கத்தில் இருந்து வந்தவர். அவர் இந்த பிரச்சனையை பேசுகிறார். முதலமைச்சர் இதை பற்றி ஒரு குழு அமைக்கிறோம், அவர்கள் பேசி இந்த கட்சியில் இருக்காத நிலைப்பாடு எடுக்கணும் என்றெல்லாம் தெலுங்கானா முதலமைச்சர் பேசுகிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அங்கே நேரடியாக அது பாதிக்கப்படுகிறது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு ஆதரவு குரல் தான். இங்கே நேரடியாக அதனுடைய பாதிப்பை நான் உணர்கிறேன். இந்த சூழல்ல நாம் முதல்ல இந்த ஆதிவாசிகள் மீது நடத்தப்படுகிற இந்த தாக்குதலை கண்டிக்க வேண்டியது, அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று குரல் எழுப்ப வேண்டியது நம்முடைய தார்மீக கடமை. எங்கள் கட்சியின் சார்பில் தலைவர் வந்து உள்துறை அமைச்சருக்கு தொடர்பாக விரிவான கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கிறார். அதை நாங்கள் உடற்கிட்டு எடுத்திருக்கிறோம். அதில் சில கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டு இந்த தாக்குதலை நிறுத்தணும், ஆதிவாசி மக்களுடைய பிரதிநிதிகளோடு பேச வேண்டும், அங்கே இருக்கிற முகாம்கள், இந்த துணை ராணுவ படைகளுடைய முகாம்களை வந்து அகற்றணும், இப்படி சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். ஒரு மோகன் குறிப்பிட்டது போல இது தொடர்பாக இணைய வழியில் ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டத்தில் டி ராஜா அவர்கள், அதுபோல ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த பேராசிரியர் ஹரகோபால் அவர்கள், நான் எல்லாம் கலந்துவிட்டேன். இது வந்து நம்ம இந்த குரலை எழுப்புகிறோம். இந்த நேரத்தில் நாம் வலுவாக இதை கண்டிக்கிற, இதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிற இந்த நேரத்தில் இன்னும் சிலவற்றை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஆதிவாசி மக்கள் இன்றைக்கு கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படல. இப்போ நடத்தப்பட்டால் நீங்கள் நேஷனல் ஃபேமிலி சர்வேல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% பாப்புலேஷன் வந்துட்டாங்க. 7.5% தான் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது என்றாலும் 10% மேல் இப்போ அவர்கள் மக்கள் தொகை இருக்கிறது. இந்திய மக்கள் தொகையில் இப்போ ஏறத்தாழ ஒரு 10 கோடிக்கு மேல், 10-12 கோடிக்கு மேல் அவர்களுடைய மக்கள் தொகை இருக்கிறது ஒட்டுமொத்தமாக. பல மாநிலங்கள் அவர்களுடைய வாக்குகளால் தான் தீர்மானிக்கப்படுகின்ற ஆட்சிகள் தீர்மானிக்கப்படுகின்றன. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இப்படி பல மாநிலங்கள் சொல்லலாம். கணிசமாக அவர்கள் மக்கள் தொகை இருக்கிற மாநிலங்கள் நிறைய. இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தை எடுத்துட்டீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட 31%, அவங்க 2011 சென்சஸ் எடுத்தீங்கன்னா 31% ஆதிவாசிகள் இருக்காங்க. அப்புறம் ஒரு 10-10.5% கிட்ட எஸ்சி பீப்புள் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்தா 40% மேலே வருது இந்த பாப்புலேஷன். நம்மளுடைய இந்த பாராளுமன்ற ஜனநாயக முறையில் இந்த எண்ணிக்கைக்கு ஒரு பலம் இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். ஆனால் அந்த எண்ணிக்கை சத்தீஸ்கர் மாநிலத்திலேயே 27 மாவட்டங்கள் இருக்கின்றன. அதில் வந்து 10 மாவட்டங்களில் பழங்குடியினர் வந்து 50 விழுக்காட்டுக்கு மேலே பாப்புலேஷன் இருக்காங்க. 10 மாவட்டங்களில் 50% மேலே அவங்க பாப்புலேஷன். இந்த 50% பாப்புலேஷன் என்பது எந்த அளவுக்கு ஒரு தாக்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு அரசியல் சக்தியாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன் தான். ஆனால் அங்கதான் இந்த மாதிரியான ஒரு அடுத்து நடக்குது. அதை வந்து அந்த நியூமெரிக்கல் ஸ்ட்ரெங்க், அவர்களுக்கு இருக்கிற அந்த எண்ணிக்கை பலம் என்பது தடுத்து நிறுத்தக்கூடியதாக இல்லை என்பதை பார்க்கிறோம். இப்போ இந்த நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு நம்முடைய ஜனநாயகத்தில், இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் என்ன மதிப்பு என்பதை நாம் பார்க்க வேண்டியது.
இந்த இதுக்கு வந்து இது ஒரு இன்னும் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மெஜாரிட்டியாக இருந்தாலும் கூட அது ரிலேட்டிவாக பார்த்தீங்கன்னா மைனாரிட்டியாக இருக்குது. ட்ரைபல்ஸோடைய பாப்புலேஷனுங்கிறது ரிலேட்டிவாக மைனாரிட்டி ஒட்டுமொத்த மக்கள் தொகை எடுத்தீங்கன்னா. ஆனால் அந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல அல்லது குறிப்பிட்ட மாநிலத்தில் அவங்க வந்து ஒரு தமிழ் மெஜாரிட்டியாக இருக்கிறார். இருந்தாலும் கூட அதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவர் இருக்கணும். ஆனால் இது மற்றவர்களுக்கு இருக்கிறது. பழங்குடியினருடைய மக்கள் தொகைக்கு இல்லை. இதே ஒரு விதத்துல பட்டியல் சமூக மக்களுக்கும் இதேதான் நிலை. அவங்களுடைய மக்கள் தொகை அவங்களுடைய நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் இந்த தமிழ்நாட்டிலே எடுத்தீங்கன்னா ஒரு 20% பாப்புலேஷன் இப்போ 20% அவங்க இருக்கு. இப்போ அதே மாதிரி நேஷனல் ஃபேமிலி சர்வேல வந்து கிட்டத்தட்ட 24% லேட்டஸ்டாக வந்துருக்கு. 24% பாப்புலேஷன் உள்ள ஒரு ஒரு சமூக குழு அதிகமா பார்க்குறோம். அது அதிகமா வந்து அட்ராசிட்டி அதுக்கு ஆளாக்கப்படுகிறார். ஸோ அந்த 24% ஒரு அது வந்து ஒரு நம்பராகவே இல்லை. இந்த நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்குமானால் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு ஒடுக்கப்படக்கூடாது. இவ்வளவு மோசமான ஒரு வன்கொடுமைகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. ரொம்ப அதாவது விசிபிள் டிஸ்கிரிமினேஷன் தமிழ்நாட்டில் வந்து அது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அது அப்போ இந்த எண்ணிக்கைக்கு ஏதாவது ஒரு பலம் இருந்தால் அது எப்படி நடக்க முடியாது. ஆனால் நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகம் என்ன சொல்லுதுன்னா எண்ணிக்கைக்கு ஒரு பலம் இருக்கு, எண்ணிக்கைக்கு மதிப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து யூனிவர்சல் பிரான்சைஸ் வச்சிருக்கோம். வயது வந்தவருக்கு வாக்குரிமை, எல்லா வாக்குக்கும் ஒரே மதிப்பு என்று அம்பேத்கர் சொல்லிட்டு போயிருக்கிறார். அதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் வச்சுட்டு இருக்கோம். பட் எல்லா ஓட்டுக்கும் ஒரே மதிப்புனாலும் எஸ்சி ஓட்டுக்கும் எஸ்டி ஓட்டுக்கும் இன்னைக்கு முஸ்லிம்ஸ் ஓட்டும் சேர்ந்துருச்சு. அதுக்கெல்லாம் ஏதாவது மதிப்பு இருக்கா? அது எப்படி ஏன் மதிப்பு இல்லாம ஆக்கப்படுகிறது? எப்படி ஆக்குது? இது ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஒரு ப்ராசஸ். இந்த 75 ஆண்டு கால நாடாளுமன்ற ஜனநாயக வரலாற்றுல இப்ப நம்ம எல்லாருமே டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறோம். டீலிமிட்டேஷன்ல நம்ம வந்து தொகுதியோட நம்பரை குறைக்க போறாங்க. அது வந்து நம்முடைய ஸ்டேட்டோட பிரச்சனைய இனிமே அந்த அளவுக்கு பொதுவாக பேச முடியாது அப்படின்னா சொல்றோம். பட் அப்படி சொல்லும் போது இந்த 75 ஆண்டு காலத்துல எப்படி வந்து இந்த மக்கள் அதாவது கான்ஸ்டியூஷனால ஈக்குவாலிட்டி என்று டிக்ளேர் பண்ணப்பட்டதுக்கு பிறகு அவங்களால வாக்குரிமை கொடுக்கப்பட்டு எம்பவர் பண்ணப்பட்ட மக்கள் அந்த எம்பவர்மெண்ட்டை வந்து எப்படி இந்த 75 வருஷத்துல ரூலிங் கிளாஸ் வந்து தகர்த்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வந்து உடைச்சி நொறுக்கி இருக்காங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு ஆய்வு. அப்போதான் நம்ம வந்து சத்தீஸ்கர்ல 50% இருக்கிற ஒரு பாப்புலேஷன் மேல எப்படி ஒரு அட்ராசிட்டிஸை நடத்த முடியுது. அது எப்படி அங்க வந்து ஒரு இஷ்யூவாவே இந்தியாவில் இல்லாம இன்னைக்கு போயிருக்கு. அதுவும் ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒரு சிலர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது எப்படி இது நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா இந்த எலக்டோரல் ப்ராசஸ்ங்கிற முறையில் இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிங்கிறத வைத்துக்கொண்டு எப்படி அவர்கள் இந்த ஓட்டிங் பேட்டர்னை வந்து உடைக்கிறாங்க. அதுக்கு அதுல ஒரு டூல் வந்து இந்த டீலிமிட்டேஷன். அதுல பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாம் இன்னும் வந்து விரிவாக ஆய்வு செய்யாமல் கிடைக்கிற விஷயங்கள்ல ஒன்றாக நான் பார்க்கிறேன். அப்புறம் இந்த மெஜாரிட்டியாக இருக்கிற இந்த பழங்குடி மக்கள் அவங்க எப்படி ஐசோலேட் பண்ணப்படுறாங்க? முதல்ல கவர்மெண்ட்டை வந்து
எப்படி இந்த கவர்மெண்ட்டுங்கிற ஒரு மெஷினரியை வச்சு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதில் எப்படி இது வந்து இவங்க முதல்ல அவங்களுடைய அந்த ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாம் அப்படி உடைக்குது. இல்லை எஸ்சி எஸ்டி அப்படின்னு சேர்த்து பேசப்பட்டு இருந்தது. அப்புறம் ட்ரைபல்ஸுக்கு தனியாக மினிஸ்ட்ரி வேணும், தனியாக வந்து அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும், அதெல்லாம் என்ன கூடுதலான ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு இது வரும்போது அது இன்னொரு விதத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா இந்த இந்த இணைப்பை வந்து உடைப்பதற்கு பயன்படுத்தப்படுது. எஸ்சி எஸ்டிங்கிறது வந்து இப்போ இன்னைக்கு முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இப்போ யாருமே ரெண்டையும் சேர்த்து எங்கேயா எம்ப்ளாயிஸ் ஆர்கனைசேஷன்ல பேசுறாங்க தவிர பொதுவான வெளியில இந்த பேச்சு இல்லை. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ட்ரைபல்ஸ் வந்து முழுக்க சஃபர்னைஸ் பண்றது. இது இந்த ப்ராசஸ் வந்து மாவோயிஸ்டுகள் காட்டுக்குள்ளார போறதுக்கு முன்னே ஆரம்பிச்சது. ரொம்ப ஏடியா வந்து இந்த வனப்பகுதிகளுக்குள்ளார ஆதிவாசி மக்கள்கிட்ட போய் பணியாற்ற முற்பட்டவர்கள் மிஷினரிகள், கிறிஸ்தவ மிஷினரிகள். இரண்டாவதாக அவர்கள் உள்ளே போனவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள். அப்புறம் தான் லேட்டாக தான் இவங்க வராங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னதான் இவங்க உள்ளார போறாங்க, மாவோயிஸ்ட் உள்ளார போறாங்க. மிஷினரிகள் போய் பண்ண பணியை வந்து அதுக்கப்புறம் தான் ஆர்எஸ்எஸ் அதை தடுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, போய் அவங்க வந்து கன்வர்ஷனுக்காக போல. அந்த கன்வர்ஷனும் அதுல ஒரு சைடு எஃபெக்டாக இருந்தது. ஆனால் அவங்க போய் எஜுகேஷனை கொடுக்குறாங்க, ஹெல்த் ஊதியம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா லிட்ரஸி ரேட் வந்து பிலோ 50%. இந்த தமிழ்நாட்டில் 1% பாப்புலேஷன் எஸ்டி பாப்புலேஷன். இந்த 1% பாப்புலேஷனை ஒரு வருஷம் அவங்களுக்காக ஒதுக்குற நிதியை, ஒரே ஒரு வருஷம் நிதியை ஒழுங்கா செலவு பண்ணா இந்த 1% பாப்புலேஷனை 100% லிட்ரேட்டா மாற்ற முடியும். அதனால கவர்மெண்ட்டுக்கு யாருக்கும் அதை பத்தின அதான வருஷம் பழங்குடியின மக்களுக்கு நிதி ஒதுக்கப்படுது. நீங்க இது வந்து ஒரு நம்ம உதாரணத்துல இருந்த தெரிந்த இடத்துல இருந்தே பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒதுக்கப்படுது. ஆனா அந்த நிதி என்ன ஆகுது, எங்க போகுது ஒண்ணுமே தெரியல. அவங்க பகுதியில பள்ளிகள் கிடையாது, அவங்க பகுதியில சாலைகள் கிடையாது, அவங்க பகுதியில மருத்துவமனைகள் கிடையாது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா பழங்குடி பெண்கள் அவங்களுடைய லிட்ரேசி ரேட் வந்து பிலோ 40%. 2011 சென்சஸ்ல பிலோ 40% நம்ம தமிழ்நாட்டில். அதாவது ஜெனரல் லிட்ரஸிக்கும் எஸ்டி விமன் லிட்ரஸிக்கும் 50% 20%. அப்போ என்ன நடக்குது இந்த கவர்மெண்டோடைய தீம்ஸ்? இவங்களுக்கு உள்ளார போய் இவங்களை வந்து முழுக்க மேலும் மேலும் செக்ரிகேட் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு இருக்கிற அனைத்து விதமான கனெக்டிவிட்டிஸும் உடைக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் மெஷர்ஸ் எல்லாம் பயன்படுத்தப்படும். அதுல நார்த் இந்தியாவில் குறிப்பா இந்த மாதிரியான ஹிந்தி ஹாப்லான்னு சொல்லப்படும் இந்த பகுதிகளில் எல்லாம் வந்து முழுக்க சப்பரைஸ் பண்ணப்பட்டு இன்னைக்கு பழங்குடி மக்களையே பயன்படுத்தி சல்வாஜுடம் வந்து அதுதான் பழங்குடி மக்களையே பயன்படுத்தி பழங்குடி மக்களை கொள்வது, அவர்களுக்கு எதிரான வன்முறையை ஏவுவது, இதை அவர்கள் வந்து செய்தார்கள். அதற்கு முன்பாக அவங்க வந்து முழுக்க பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டார்கள். அது ஒரு ஆன்டி கிறிஸ்டியன் வயலன்ஸ் வந்து முதல்ல அது பண்ணப்பட்டு அதுல வந்து அவங்க பிராக்டிஸ் பண்ணப்பட்டு அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு ஆன்டி மாவோயிஸ்ட் வன்முறை அப்படி என்பதை நியாயப்படுத்துவதற்கான முதல்ல ஒரு பிரிவுட் எதுன்னா அந்த ஆன்டி கிறிஸ்டியன் வயலன்ஸ் தான். அது ஒடிஷாவா இருக்கட்டும், சத்தீஸ்கரா இருக்கட்டும், ஜார்க்கண்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஒடிஷாவில் வந்து அவ்வளவு பெரிய வன்முறை நடந்தது ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால. ஆனா ஒன்றும் பெரிய இந்தியாவில் ஒன்றும் பெரிய எல்லாரும் கொந்தளித்து எழுந்து விடவில்லை. அதே மாதிரி ஒரு சின்ன கூட்டங்களா இன்னைக்கும் நடக்கணும். ஸோ இவர் வந்து முழுக்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல மொத்தமாக கவனத்துக்கு இல்லாத, கவனத்துக்குள் வராதவர்களாக இருக்கிறார். ஸோ அவங்களுடைய லிட்ரேச்சர், அவங்களுடைய கல்ச்சர் எதுவுமே உள்ளார வராது.
நானே வந்து பழங்குடி மக்களுடைய உழவு பிரச்சனைகளை வந்து நான் ஆரம்பத்தில் தெரிந்து கொண்டது மகாஸ்வேதா தேவி எழுதிய கட்டுரைகள்ல இருந்து தான். ஆரம்பத்தில் அவங்க பிராண்டியர்னு ஒரு பத்திரிகை, அந்த பிராண்டியர் பத்திரிகையில் மகாஸ்வேதா தேவி கட்டுரைகள் எழுதுவாங்க. அவங்க ஒரு ஃபிக்ஷன் ரைட்டருங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. நான் சொல்வது ஒரு 45 ஆண்டு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுடைய படைப்புகள்ல எழுத்துக்கள்ல அது இன்னும் வலுவா இன்னைக்கு நம்ம பேசுற பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுடைய நாவல்கள்ல இருக்கு. நம்ம கட்டுரைகள்ல இன்னைக்கு ஃப்ரண்ட் லைன்ல வந்து மீனா கந்தசாமி எழுதியிருக்க கட்டுரைகள்ல இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் மகாசேதரோட நாவல்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே ரொம்ப குறைவான முறையில் தான் நமக்கு வந்து வெளியே வந்திருக்கிறது, நமக்கு அறிய வந்திருக்கிறது. இப்படி அவர்கள் வந்து முழுக்க பிற பாதிக்கப்படுகிற மக்களிலிருந்து முதல்ல துண்டிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ நம்ம இந்த 2010 தொடங்கி இருந்தா கூட அந்த ஒரு சாலிடாரிட்டி வந்து பில்ட் பண்ணி இருக்கணும். இன்னைக்கு யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார் இந்த பாசிஸ்ட் ஆன்ஸ்லாட்ல, ரிலிஜியஸ் மைனாரிட்டி பர்டிகுலரா வந்து முஸ்லீம்ஸ். இன்னைக்கு வந்து 2019 வந்ததிலிருந்து சிஏஏ ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு ட்ரிபிள் தலாக் இருந்தார்கள், 370 எடுத்தார்கள். அப்புறம் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் அவங்க ஆன்டி கன்வர்ஷன் லாஸை வந்து கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு வந்து லிஞ்ச் மாப்ஸ் வந்து அழைத்து விட்டார்கள். லிஞ்சிங்கிறது ஒரு ஒரு சகஜமான ஒன்றாக மாற்றினார்கள். அதனுடைய ஒரு இன்னைக்கு அடுத்த ஒரு கட்டம்னா வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், யூனிஃபார்ம் சிவில் கோட் இன்னும் வரல, ஒரு மாநிலத்தில் வந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் வந்து தொடர்ச்சியாக அவர்கள் கையில எடுத்திருக்கிறார். இப்போ இதை வந்து இதுக்கு எதிரான ஒரு சாலிடாரிட்டியை நான் வந்து பில்ட் பண்ணும்போது எல்லா மைனாரிட்டிஸையும் உள்ளார கொண்டு வந்திருக்கணும், ட்ரைபல்ஸை கொண்டு வந்திருக்கணும். இன்னைக்கு வந்து தலித் மூவ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலா இருக்கிற இடத்துல வீசிக்க மாதிரி நாங்கள் வந்து அதை எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்றோம்னாலும் கூட எல்லாரையும் மற்றவர்களையும் இதில் இணைத்து ஒரு சாலிடாரிட்டியை இந்த 15 ஆண்டுகளில் பில்டப் பண்ணியிருக்கணும். ட்ரைபல்ஸுக்கு அந்த ஒரு பிரச்சனையை பேசுவதற்காக எழுந்த ஒரு இது, அது எல்லாவற்றையும் பேசுவதாக இருந்திருக்க வேண்டும். அதுக்கான ஒரு லார்ஜர் பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அது வந்து இங்க நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா அது ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ எப்படி ஆகிவிடக்கூடாதுன்னா, மாவோயிஸ்டுகள் இன்னைக்கு அங்க வந்து என்சர்கல் பண்ணப்பட்டு விட்டார்கள். மார்ச் 2026 மொத்தத்தையும் நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது நடக்கக்கூடும். அதுல வந்து 100 பேர் மாவோயிஸ்ட் பார்த்தா ஒரு 1000 பேர் ட்ரைபல்ஸ், சாதாரண இன்னசென்ட் ட்ரைபல்ஸ் வந்து கொல்லப்படக்கூடும். இதெல்லாம் ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அது இதுவாக போயிடுமா இல்லாம போயிடுமான்னா ஏதோ ஒரு பேர்ல அது வந்து இருக்கலாம். ஏன்னா ட்ரைபல் ஏரியாக்குள்ளார வந்து ஒரு அதிகாரத்துவ எதிர்ப்பு போராட்டம் என்பது மாவோயிஸ்டுகளால் அறிமுகப்படுத்தப்பட்டதல்ல. அதுக்கு வந்து ஒரு பல 100 ஆண்டுகால வரலாறு இருக்கு. இன்னைக்கு ஒன்றிய அரசு பிர்சா முண்டாவோட 150வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. பிர்சா முண்டாவை யார் ஒரு பிர்சா முண்டா அன்றைக்கு பிரிட்டிஷ் காலனியத்தை எடுத்து அவ்வளவு கடுமையான ஒரு போராட்டத்தை நடத்தி தியாகியானவர். ஸோ அப்போ பிர்சா முண்டா போராடும் போது மாவோயிஸ்டுங்கிறவங்க அங்க இருந்தாங்க. அவர்களுக்கு அதிகாரத்தை எதிர்த்து போராடுவது என்பது மாவோயிஸ்டுகளால் சொல்லிக் கொடுக்கப்பட்டதல்ல. அவர்கள் தங்களுடைய வளங்களை பாதுகாப்பதற்காக போராடுவது என்பது யாரோ வெளியிலிருந்து போய் மிஷனரிகளால சொல்லப்பட்டதும் அல்ல, RSS காரர்களால் சொல்லி தரப்பட்டதும் அல்ல, அது மாவோயிஸ்டுகளால் சொல்லி தரப்பட்டதும் அல்ல. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய வளங்களை, தங்களுடைய நிலங்களை பாதுகாப்பதற்காக பல 100 ஆண்டுகளாக அவர்கள் போராடுகிறார். அதில் பல கட்டங்கள்ல இவங்க எல்லாம் அதை பயன்படுத்திக்கிறாங்க என்று சொல்லலாம். எனவே இன்னைக்கு நாம் இதை அட்ரஸ் பண்ணும்போது இது முழுக்க முழுக்க எப்படி வந்து ஆதிவாசிகளுக்கு, பழங்குடி மக்களுக்கு எதிராக இந்த ஸ்டேட் வந்து எவ்வளவு ஒரு பெரிய ஸ்டேட். இன்னைக்கு பாகிஸ்தானோட போர் நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்க ஒரு ஸ்டேட். இந்திய அரசு
ஆதிவாசி மக்களுடைய பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்த வேண்டும். உடனடியாக இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும்.